ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ். நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வீடு வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு லேண்டு வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிலேண்ட் வாங்கினாலும் சரிங்க, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, பட்டா இருக்கான்னு பார்ப்போம், சிட்டாடங்கள் ப்ராப்பராக இருக்கான்னு பார்ப்போம், அதே போல் எஃப்எம்பி மேப்லாம் கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்போங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டா அப்படின்னா என்ன, சிட்டா அப்படின்னா என்ன, அடங்கல் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு 3 கேள்விக்கு இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கற்றுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியல அப்படின்னா கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பட்டா அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். பட்டா என்பது நில உரிமை ஆவணம். அதில் இப்போதைக்கு யார் பேர் இருக்கின்றதோ அவரே அந்த நிலத்தின் உரிமையாளர் ஆவார். பட்டா ஆவணத்தில் மாநிலம், மாவட்டம், வட்டம், என்ன கிராமம், நிலத்தின் வகை என்ன, அதோடைய சர்வே எண் என்ன, சப்டிவிஷன் என்ன, அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் அளவு எவ்வளோ, அந்த நிலம் பார்த்திங்க அப்படின்னா யாருடைய பெயரில் இருக்குது, அவங்களுடைய அப்பா பேர் என்ன, கணவர் பெயர் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த பட்டாலையும் நிபந்தனை பட்டா அல்லது கண்டிஷன் பட்டா, மனைவரி தோராய பட்டா அல்லது நத்தம் பட்டா, கம்ப்யூட்டர் பட்டா அப்படின்ற மாதிரி ஒரு 3 வகையான பட்டாக்கள் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக சிட்டா அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். சிட்டா அப்படின்னா என்னென்னா, பல பட்டாக்களுடைய தொகுப்பு தான் சிட்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பல பட்டாக்களுடைய தொகுப்பு என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பட்டாக்களுடைய தொகுப்பை ஒரு புக்காக பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்க பதிவேட்டில் விஓ ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த புக்கோட அந்த பதிவேடு தான் சிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் எத்தனை பட்டாக்கள் இருக்கோ அத்தனை பட்டாவும் அந்த புக்கில் பதிவேடை பதிச்சு வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு சிட்டா வேணும் அப்படின்னு கேட்டோம்னா சிட்டா ஃபார்ம்னு ஒரு ஜெராக்ஸ் கடையில் விற்பாங்க. அந்த ஃபார்மில் அவங்களுடைய சிட்டாவோட டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து எழுதி மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த சிட்டாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்த சிட்டாவில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருடைய பெயர், அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் பெயர் இருக்கும். அந்த நிலத்தில் எத்தனை கிணறுகள் இருக்கும், ஏதாவது கிணறு இருந்தது அப்படின்னா கிணறு இருக்கும், ஏதாவது ஓடைகள் அந்த ஓரமாக போகுது அப்படின்னா ஓடைன்னு இருக்கும், வண்டி பாதைகள் ஏதாவது இருக்குது, பொது பாதைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட பொது பாதைகள் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். விளையாட்டு தடம் எதாவது இருந்ததுன்னா விளையாட்டு தடம் பக்கத்தில் இருக்குன்னு காட்டும். அரசாங்க நிலமோ இல்லை அரசாங்க கட்டிடமோ எதாவது இருந்தது அப்படின்னா அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இதுக்காக தான் சிட்டா கேட்குறாங்க. இந்த சிட்டா மூலமாக ஒரு ஊரில் ஒரு நபருக்கு எத்தனை நிலங்கள் இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போது அடங்கல் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மொத்த சர்வே எண்களின் அடங்கிய தொகுப்பு தான் அடங்கல் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. சிட்டானா பல பட்டாக்களின் தொகுப்பு சிட்டான்னு சொல்லுவோம். அடங்கல்னா பல சர்வே எண்களின் தொகுப்பு அடங்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அடங்கலில் குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு அந்த உரிய நிலம் யார் பேரில் இருக்குது, பட்டா எண் என்ன, நிலத்தின் பயன்பாடு என்ன, அது என்ன நிலம், இப்போது அந்த லேண்டில் என்ன பயிரிடப்பட்டிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த அடங்கலில் அவங்க பதிவேடு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது நீங்கள் அடங்கல் மட்டும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வாங்கினா அது செட் ஆகாது. அதுக்காக தான் யாருமே எது சொன்னாலும் சிட்டா அடங்கல் அப்படின்ற மாதிரி சேர்த்து தான் சொல்லுவாங்க ஒழிய தனித்தனியாக சிட்டா வேணும் அடங்கல் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. விஓ ஆஃபீஸில் போய் சிட்டா அடங்கல் வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் இருக்குது, ஜெராக்ஸ் கடையில் இருக்கும். அந்த ஃபார்மில் உங்களுடைய அந்த பதிவேடில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க அந்த ஃபார்மில் எழுதி கீழே சீல் வச்சு சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் சிட்டா அடங்கல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா கூட அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி யூஸ் பண்ண வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.